இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தமிழ் ஷாக் ஐடியா? இல்லையே. ஆக்சுவலி தேங்க்ஸ் தமிழ். எதுக்கு தேங்க்ஸ்? பின்ன என் குடும்பத்தோட பேரை, என் ஜானுவோட மரியாதை நீ காப்பாத்திருக்க. நீங்க இல்லனா இது கண்டிப்பா நடந்திருக்காது சார். சேச்சா, நான் சும்மா உங்க கூட வந்தேன் தமிழ். ஏதோ உடம்ப கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிறதுனால ரவுடிங் கூட சண்டை போட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி நீதான் எல்லாம். இது நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்ச விஷயம். உங்க சப்போர்ட் எனக்கு இல்லனா நான் மட்டும் இதை எப்படி பண்ணிருப்பேன்? தேங்க்ஸ் சிபி சார். அப்போ நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், அப்படிதானே? ஆமா சார். சரி, அப்படியே வச்சுப்போம். அதுக்கு இப்படி வார்த்தையிலே சொன்னா எப்படி? வேற எப்படி? ஸ்பெஷலா ஏதாவது? என்ன என்ன ஸ்பெஷலா? இல்ல, என் கூட ஒரே ஒரு நாள் அவுட்டிங் வா, நான் எல்லாம் அப்ரூவ் பண்றேன். பாத்தீங்களா, கொஞ்சம் நார்மலா பேசினா உடனே ஓவரா போறீங்க. தமிழ், இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு சின்ன அவுட்டிங் தானே. போங்க சிபி சார், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அந்த குறிஞ்சி இதோட ஸ்டாப் பண்ண மாட்டாரு ஜனாமா. அடுத்து ஏதாவது பிளான் பண்ணுவாரு. 25 வருஷமா எனக்கு புதுசா ஏதாவது பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருக்கான். இத்தனை நாள் நான் ஒரு ஆளா சமாளிச்சுட்டு இருந்தேன். இப்போ சிபி, நீ 2 பேரும் இருக்கீங்க. பாத்துக்கலாம் தமிழ். ஜனமா, நெக்ஸ்ட் வீக் UAE-க்கு அனுப்ப வேண்டிய மசாலாலாம் பேக் பண்ணிருக்கு. அங்க இருந்து இன்னும் அப்ரூவல் மட்டும் வரல. மெயில் பண்ணிட்டியா? பண்ணிருக்கேன் ஜனமா. சரி, நானும் ஒரு தடவை போன்ல பேசுறேன். ஓகே ஜனமா. நீ கால அட்டெண்ட் பண்ற வரைக்கும் அவன் விட மாட்டான். திரும்ப திரும்ப பண்ணிட்டே தான் இருப்பான். அட்டெண்ட் பண்ணி பேசு. ஜனமா அங்க வந்துட்டு இருக்காங்க. நீ உடனே அம்மா கிட்ட சொல்லு. இவன மெசேஜ் பார்க்கவே மாட்டேங்கிறா. அம்மா நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஜனமா அங்க வந்துட்டு இருக்காங்க. நீ அங்க இருந்து எங்கேயாவது போயிடுமா? ஷோ, டவர் வேற கிடைக்கலையே. இந்த நெட்வொர்க் வேற நேரங்கட்ட நேரத்துல நம்மள போட்டு படுத்துது. தமிழ், அந்த கல்கட்டா ஆர்டர் என்னாச்சு? என்னமா? கல்கட்டா ஆர்டர் என்னாச்சுன்னு கேட்டேன். எல்லாமே டெலிவரி கொடுத்தாச்சுமா. பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் டிலே பண்றாங்க. 2 நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லிருக்காங்க. நல்ல கிளைண்ட் தான். பேமெண்ட் விஷயத்துல தான் அப்பப்ப கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. நாம தான் கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும். சரிங்க ஜனாமா. இசைக்குட்டி, ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? ஜானு, உட்காரு ஜானு. எங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போ ஜானு. சிபி, நீ ஐஸ்கிரீம் பார்லருக்கு வரப்போ என்ன கூப்பிட்டியா? அது வந்து ஜானு, நான் புரியுது. இது உன்னோட பிரைவசி டைம். அத நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. தமிழ கூப்பிடும் போது கூட நீ என்ன கூப்பிடல. ஜானு, அப்பெல்லாம் இல்ல. நான் சும்மா சொன்னேன். நான் வரேன். ஓகே? இசைக்குட்டி, நான் வரேன். சரி சரி. ஓகே ஜானு, வரேன். இசை, என்னடா நீ என் கூட வரியா?
சிபி நீயும் தமிழும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வாங்க. நான் இசைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஆ, ம். வேண்டாம் ஜனமா, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நீங்க போங்க, இசையை நாங்க பாத்துக்கிறோம். நான் வீட்டுக்கு தானே போறேன், என் கூட வரட்டும். இல்ல ஜனமா, உங்களுக்கு நிறைய ஆபீஸ் கால்ஸ் எல்லாம் வரும். நீங்க போங்க, நான் இசையை கூட்டிட்டு வந்துடுறேன். தமிழ் வா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பேசலாம். கம். சார், ம்? ஒரு நிமிஷம். ம். என்ன தமிழ்? என்ன சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் பண்ணல தமிழ். என் ஃபேமிலி ஐஸ்கிரீம் சாப்பிட வெளில கூட்டிட்டு வந்தேன், அவ்வளோதான். எது உங்க ஃபேமிலி? ஏன் ஃபேமிலி எப்படி சார் உங்க ஃபேமிலி ஆகும்? ஜானு அப்படிதானே சொல்லியிருக்காங்க. அது போக எப்படி இருந்தாலும் நம்ம சீக்கிரமே சொந்தமாக போறோம். சிபி சார், தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் விளையாடாதீங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எது தமிழ்? நான் உங்க ஃபேமிலி கூட்டிட்டு வந்தது பிடிக்கலையா இல்ல என்னவே பிடிக்கலையா? பதில் சொல்லு தமிழ். தமிழ், என் மனசுல என்ன இருக்குன்றத உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வேற வேற வழியில ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேற தமிழ். உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல தமிழ். அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார், ஆனா எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீங்க தாராளமா பேசுங்க. ஆனா என் ஃபேமிலி எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? அது சரி தமிழ், எப்ப பேசலாம் சொல்லு. ஒரு நாள் என் கூட வெளில வர முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கேன். உன்கிட்ட மனசை விட்டு பேசணும்னு சொல்றேன். நீ தான் அதுக்கு டைம் கொடுக்க மாட்டேற தமிழ். சார், எனக்கு இந்த மாதிரி அவுட்டிங் போறது, டேட்டிங் போறதெல்லாம் எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது சிபி சார். தமிழ், நம்ம சும்மா பேசித்தான் இருக்க போறோம், அது தப்பு இல்லையே. ஒருவேளை அந்த ஒரு நாள் முழுக்க உன் கூட நான் இருந்ததுக்கு அப்புறமும் என்ன உனக்கு பிடிக்கலனா, என்னால உன் மனசுல இடம் பிடிக்க முடியலனா, அதுக்கப்புறம் நானே விலகி போயிடுறேன் தமிழ். உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா என் கூட நீ வரவே முடியாதுன்னு சொன்னா எனக்கு வேற வழி தெரியல தமிழ். இப்படிதான் திரும்ப திரும்ப நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ் தமிழ். சரிங்க சார், நான் யோசிச்சு சொல்றேன். ஆனா முடிவை உடனே எதிர்பார்க்க கூடாது. யோசிக்கிறேன்னு சொன்னாலே ஒத்துக்க போறேன்னு அர்த்தம். சரி, ஓகே ஓகே, வா போலாம். கம். நீங்க போங்க, நான் ஆட்டோல வரேன். தமிழ், நான் வீட்டுக்கு தான் போறேன். என் கூட கார்ல வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? மாப்பிள, நீ இன்னும் சின்ன பையன் இல்ல, நல்லாவே வளர்ந்துட்ட. எங்களுக்கு 4 விஷயம் சொல்ற அளவுக்கு பக்குவம் உள்ள ஆளு நீ. அதுவும் லண்டன் போய் நிறைய படிச்சிருக்க. மாமா, எதுக்கு இப்ப லென்த்தா இழுக்கிறீங்க? என்ன விஷயம்னு ஷார்ட்டா சொல்லுங்க. எப்படி சொல்ல? அது வந்து மாப்பிள, நீ இந்த தமிழ் கூட ஒன்னா போறது வர்றதெல்லாம் பார்த்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன மாப்பிள தெரியாத மாதிரி பேசுற? மாமா, நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நான் சம்யுக்தா கூட பழகுறப்போ பேசாததை இப்ப பேசிட போறாங்க. மாப்பிள, அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை மாப்பிள.